வணக்கங்க. நான் கண்ணன். ஐயனார் ஜோதிடம். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜாதகம் பாருங்க. லக்னம் சிம்மம், துலாமில் சந்திரன், செவ்வாய், சனி, 4ஆம் வீடு விருச்சகத்தில் கேது, 5ல் குரு, 6ல் புதன் சுக்கிரன், 7ல் சூரியன், தனித்த சூரியன் 7ல், 10ல் ராகு. இவருக்கு இப்போ நடக்கிறது சனி திசையில் ராகுவோட புத்தி. ஃபஸ்ட்டு ஒரு திசாநாதனும் புத்திநாதனும் ஒருவருக்கு ஒருவர் 6-8 இருந்தால் ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப பொதுவான ஒரு விதி. இங்கே சனி திசையில் ராகு புத்தி, சனியும் ராகுவும் 6-8 இருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கேயே குரு இருக்கார். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கும், குருவும் பசங்களை குறிக்கும். அப்போ இவருக்கு இந்த சனி திசையில் இவருக்கு தன்னுடைய குழந்தைகள் பற்றி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு எடுத்துடலாம். சரி, அது ஏன் இந்த ராகு புத்தியில் ஏன் இந்த குழந்தைகளை பற்றி கேள்வி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு. 6னா ஒரு பிரச்சனை. அப்போ 5ஆம் இடத்துக்கு 6ல் ராகு. ராகு அமர்ந்த சாரம் ரோகிணி. ரோகிணி இந்த 5ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி. புரியுதுங்களா? புத்திநாதன் ராகு 5ஆம் இடத்துக்கு 6ல், அவர் அமர்ந்த சாரநாதன் சந்திரன், அந்த சந்திரனுடைய வீடு 8வது வீடு, 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ இவருக்கு இவருடைய குழந்தைகளை பற்றி ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அடுத்து என்னவா இருக்கும், குழந்தைகளை பற்றி இவர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம், அப்படி இல்லாட்டி 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் படிப்பு, கல்வி, +2 வரைக்கும் உள்ள கல்வி 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 8. இந்த 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்தில் சனி திசாநாதன் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த சனியோட திசையில் ராகுவோட புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு தான் பசங்களுடைய படிப்புக்காக இவர் ஜாதகம் பார்க்க வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஏன் இவர் ராகு புத்தியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ராகு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு, குறிப்பாக குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல பலன்கள்லாம் தரமாட்டார். அவர் எப்படி இருந்தாலும் நல்ல பலன் தரமாட்டார். இந்த உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பசங்க கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கண்ணு முடிச்செல்லாம் படிப்பாங்க. அப்படியெல்லாம் படித்தா அதுக்கு சனி வரணும். இங்கே நடக்கிறது ராகுவோட புத்தி. இவங்க 2 பேரும் 6-8 இருக்காங்க. அப்போ இந்த சனியை விட ராகு இங்கே வலிமையாக செயல்படுவார். அப்போ இந்த பசங்களுக்கு இந்த படிப்பு விஷயத்தில் பெருசாக கவனம் இருக்காது, பெருசாக எஃபோர்ட் போட மாட்டாங்க, ஒரு மாதிரி அலட்சியமாக இருப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க, ஏதாவது ஷார்ட்கட்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இப்படி தான் இவங்க இருக்கும். சரி, இப்போ என்ன ஆச்சு? சரி, இவர் படிப்புக்காக குழந்தைக்காக வந்திருக்காரு, குழந்தையோட படிப்புக்காக வந்திருக்காரு, அதெல்லாம் முடிஞ்ச போச்சு. அடுத்து என்ன ஃபியூச்சர், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த ஜாதகருக்கு நான் அவர்கிட்ட கேட்டது, ஏங்க உங்கள் பசங்களை நீங்கள் ஹாஸ்டலில் போட்டு படிக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா. ஆமாம் சார், அடுத்த வருஷம் பசங்களை ஹாஸ்டலில் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னார். ரொம்ப நல்லது. நீங்கள் ஹாஸ்டலில் போட்டுட்டிங்கன்னா இந்த பசங்க ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டில் இருந்து படிக்கிறதை விட ஹாஸ்டலில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக உள்ள ஹாஸ்டலாக இருக்கணும். ஏன்னா ராகு இல்லையா, புத்தி இல்லையா, ராகு ஏற்கனவே ஒரு மாதிரியான சோம்பேறித்தனத்தை கொடுக்குற கிரகம். அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஹாஸ்டல்லாம் போட்டால் பசங்க ஏமாற்றிடுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக உள்ள ஹாஸ்டலாக நிறைய இருக்குது. அந்த மாதிரியான ஹாஸ்டலில் போட்டு இந்த பசங்களை படிக்க வச்சிங்கன்னா
இந்த பசங்க படிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லதுங்க.